الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனது ஹபீப் நாயகம் மிருவுலக இரட்சகர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் அல்லாஹ் நம்மை கொண்டு வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாரிசுகளான வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்களை நேசிக்குகின்ற உன்னதமான ஜமாத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மை கொண்டு வந்தான். அல்லாஹ் செய்த இந்த பாக்கியம் மிக பெரும் பாக்கியம். வல்ல ரஹ்மான் வாழும் காலமெல்லாம் இந்த பாக்கியத்தில் நம்மை வாழச் செய்து மரணித்தும் மரணிக்காதவர்கள் என்று திருமறையில் சான்று பகிர்கின்ற சிறப்புமிக்க கூட்டத்தில் நாம் அத்தனை பேரையும் ஆக்கி அருள் புரிவானாகும். ஆமீன். சங்கைக்கும் மிக்க மேன்மைக்கும் உரிய அத்தாய் அரபு கல்லூரிகளுடைய சங்கைக்குரிய முதல்வர்களே, பட்ட வகுப்பு ஆலிம்களே, உங்கள் அனைவர்களுக்கும் இதயம் கனிந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பெரும் கிருபை, புனிதமான ரமலான் மாதத்தை ஆண்டுகள் பல வருஷமாக பகலிலே நோம்பு நோற்று இபாதத்தும் செய்து இரவிலும் நின்று வணங்கி அவன் சம்பந்தமான விளக்கங்களை தொடர்ந்து பேசி கேட்டு வருகின்ற பெரிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்திருக்கின்றான். வல்ல ரஹ்மான் கடைசி மூச்சு வரை புனிதமான ரமலான் மாதத்தை இப்படி கழிக்குகின்ற பாக்கியத்தை நம் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இப்போ சங்கைக்குரிய அருமை பட்ட வகுப்பு ஆலிம்களை தொடர்ந்து நடுநேசி இரவுல இறைவன் சம்பந்தமான விளக்கங்களை நாம் பார்த்து வருகின்றோம். நிறைய விளக்கங்கள் அல்லாஹ்வுடைய கிருபையில உங்களுக்கு கிடைக்குது. அனீஸ் உஸ்தாத் என்னுடைய பயானை அவங்க அந்த ஃபோட்டோவை போடுற மாதிரி சைஃபுர் ரஹ்மான் உஸ்தாத், ஃபசுல் உஸ்தாத், ஃபைசல் அப்சா, ஆதில் உஸ்தாத், பாசித் உஸ்தாத், இவங்க 6 பேருடைய பயானையும் டெய்லி அனுப்பிச்சிங்க போடுங்க யூசுப் ஜமீர். சரியாம்மா? நாளைக்கு இவங்க பேசின பிறகு டைம் இருந்தால் அப்துல் ரஹ்மா உஸ்தாது, நிசாம் உஸ்தாத், அத்தா ரசூல் உஸ்தாத் பேசட்டும். நிறைய பேர் வெளியே கேட்குறாங்க. அதனால் டாப்பிக்கில் அவங்க பேசி அந்த வீடியோவாக நீங்கள் என்ன செய்யுமா ரெடி பண்ணி நாளையிலேருந்து என்ன செய்யுமா குரூப்பில் போடுங்க. நானும் ப்ராட்காஸ்டில் போடுறேன் இன்ஷா அல்லாஹ். இறைவன் சம்பந்தமான விளக்கங்களை நாம் என்ன செய்கிறோம், தொடர்ந்து நம்ம பார்த்து வர்றோம். பேச கிடைச்ச சந்தர்ப்பத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது. செய்திகளை 4 பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ உள்ள ஆன்லைன் வசதி உலகம் முழுக்க கொண்டு போய் சேரக்கூடிய பெரிய வசதியை வல்ல ரஹ்மான் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். தராவி தொழுதுட்டு இருக்கும்போது எனக்கு துபாயிலிருந்து மெசேஜ் வந்துச்சு, உங்களுடைய இந்த தாலீம் பயானை எங்களுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க அப்படின்னு. அது அனீஸ் உஸ்தாதுக்கு நான் என்ன செஞ்சேன், ஃபார்வேர்டு பண்ணேன். வித்துட்டு முடிஞ்ச பிறகு அனுப்பி வச்சாங்க. திரும்ப நான் என்ன செஞ்சேன், ப்ராட்காஸ்டில் போட்டேன். அப்போ பாருங்க, பல நாடுகளில் பல ஊர்களில் என்ன செய்கிறாங்க, அந்த தாலீமை அவங்க கேட்க விரும்புகிறாங்க. ரமலான் மாதத்தில் எதையாவது ஒரு பயான் பேச மாட்டாங்களா, ஏதாவது தலைப்பில் பேச மாட்டாங்களா, சும்மா இருக்கிறதுக்கு கேட்க மாட்டோமான்னு ஆண்களும் பெண்களும் என்ன செய்கிறாங்க, இயங்குறாங்க. அப்போ நல்ல நல்ல தகவல்களை, நல்ல நல்ல செய்திகளை நல்ல ப்ரிப்பேர் பண்ணி ஒன்றுக்கு பல முறை நான் நிறைய பேச்சாளர்களை பார்த்துருக்கேன். அவங்க பேசுறதுக்கு முன்னாலே பல முறை பேசி பார்ப்பாங்க. இமாம் சீபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரலாறுலையும் கூட அப்படி ஒரு செய்தி உண்டு. ஒரு இடத்துல அழைக்கப்பட்டாங்கன்னா போகிறதுக்கு முன்னே என்ன செய்வாங்களாம், அவங்க பேசக்கூடிய அந்த செய்திகளை ஒரு முறை பேசி பார்த்துட்டு போய் என்ன செய்வாங்க, பேசுவாங்க அப்படின்ற வரலாறை நம்ம பார்க்குறோம். இப்போ செய்திகளை தேவையற்ற வார்த்தைகளை நம்ம தவிர்த்துக்கிட்டு கச்சிதமான வார்த்தைகளை நம்ம பொருத்தி அந்த தகவல்களை கொண்டு போய் நம்ம
சேர்க்கும் பொழுது அது பல பேர் என்ன செய்யறாங்க, பலன் அடைகிறாங்க. அது பயானை விரும்புறாங்க. அதுவும் குறிப்பா அத்தாயிகளுடைய பயானுன்னா இன்னும் ரொம்ப என்ன செய்யறாங்க, விரும்புறாங்க. சுன்னத்துல் ஜமாத்தா இருக்கிறாங்க. ஒரு வெறும் பயான் மட்டும் இல்லாம பெருங்கொண்ட சேவைகளை செஞ்சுக்கிட்டே என்ன செய்யறாங்க, இவங்க பேசுற அந்த பேச்சுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் இருக்குது அப்படின்லாம் என்ன செய்யறாங்க, மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஆண்களும் பெண்களும் எதிர்பார்க்குறாங்க. என்றெல்லாம் அப்படி சில பேர் என்கொயரி பண்ணுவாங்க. இல்லம்மா பேசுறாங்க, உஸ்தாமார்கள்லாம் பேசுறாங்க, ஆனா அதை தொடர்ந்து அது ஆடியோ வீடியோ வடிவில் வந்து அது அவங்க மனுஷையில் போடலை. இன்ஷா அல்லாஹ் நாளையிலேருந்து போட சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஒரே நேரத்தில் எல்லாத்துக்கும் போடாமல் குறிப்பிட்ட ஃபைசல் அப்சா, ஆதில் உஸ்தாது, சைஃபர் அம்மா உஸ்தாது, ஃபசுல் உஸ்தாது, பாசி உஸ்தாது தினமும் பேசிட்டாங்கன்னு அதுக்கடுத்து இன்ஷா அல்லாஹ் அப்துல் ரஹ்மான் உஸ்தாதெல்லாம் ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. நிசாம் உஸ்தாத் பேச்செல்லாம் மாஷா அல்லாஹ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை நம்ம என்ன செய்யணும், வெளியே நம்ம கொண்டு வரணும். அப்துல் ரஹ்மான் உஸ்தாத் நல்ல சீனியராக வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம டாப்பாக வந்துட்டு இருக்காங்க. அதுக்கான ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இப்போ முயற்சி எடுக்கிறாங்க, ஃபோனில் நெட்டில் பார்க்குறாங்க, நல்ல தகவல்களை ரெடி பண்ணுறாங்க. எப்படி அந்த தகவலை வந்து கன்வே பண்ணணும் என்ற அந்த சிந்தனை, அந்த கவலை அவங்கள்ட்ட இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு நாளுக்கு நாள் அவங்க பேச்சில் சேஞ்சஸ் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கு, கிடைச்சிக்கிட்டே இருக்கு. எப்படி பார்க்குறீங்களா இல்லையா? நல்ல மாற்றம், நல்லா ரசிக்கிற மாதிரி. இப்போ டக்குன்னு ஒரு தௌபா மஜ்லிஸ், டக்குன்னு ஒரு துவா ஓதணும், டக்குன்னு ஒரு திக்ர் மஜ்லிஸ் நடத்தணும், அப்படி நம்ம வந்து ஹார்ட்டாக அதை சிறப்பாக நடத்தணும்னா டக்குன்னு அவங்க பேர் தான் வந்து முன்மொழியப்படுது. நம்ம பேர்கள் முன்மொழியப்படணும். அதில் நம்ம தவிர்த்திருக்கிறதுல, ஒதுங்கிறதுல, தகல்லுஃப் ஆகிறதுல வந்து அதுக்கு பேர் சூஃபியும் கிடையாது, அதுக்கு பேர் கமாலியத்தும் கிடையாது. இப்போ திடீர்னு மற்ற விஷயத்தில் வந்து நம்மளை முன்மொழியப்படலைன்னா நமக்கு சங்கடங்கள் வருதா, வருத்தங்கள் வருது. நான் ஒரு சீனியர், என்ன வந்து நீங்கள் என்ன செய்யலை, அதில் முன்மொழியப்படலைண்டு. அப்படி மற்றதில் எதிர்பார்க்குற நம்ம இதுலேயும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முன் வந்து நம்ம என்ன செய்யணும், இந்த நல்ல ரமலான் மாதம், இந்த ரமலான் முடிஞ்சிச்சுன்னா வேறு எப்போ போய் நம்ம பேசி போட போகிறோம்? அது தனியாக உட்காந்து அதுக்குன்னு பல டாப்பிக்குகளில் பேசி போடுற அமைப்புலாம் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதையே ப்ரொஃபஷனலாக செய்கிறவங்க என்ன செய்கிறாங்க, முறையாக அதை செய்கிறாங்க. இந்த மேடையை நம்ம ரொம்ப சரியாக என்ன செய்யணும், பயன்படுத்தணும். முன்னால் இருக்கிற பட்டவகுப்பு ஆலிம்கள் மட்டுமல்ல, அதை தாண்டி பெற்றோர்கள். இப்போ பாசித் உஸ்தாத் பேசுனாங்கன்னா அவங்க குடும்பம் என்ன செய்கிறாங்க, அவங்க சொந்த பந்தங்கள் ஃபேமிலி குரூப்பில் ஃபுல்லாக அதை போடுவாங்க. சைஃப் உஸ்தாத் பேசுனாங்கன்னா அவங்க ஃபேமிலி குரூப்பில் ஃபுல்லாக என்ன செய்கிறாங்க, அதை போடுவாங்க. ஃபசுல் உஸ்தாத் பேசுனா அவங்க ஃபேமிலி குரூப்பில் ஃபுல்லாக போடுவாங்க. இப்போ ஒரு பேச்சு எவ்வளோ தூரம் போய் சேருது பாருங்களேன். அவங்கவுங்களுக்கு சொல்ல முடியாத ஆனந்தம். அந்த ஊர் இமாம் சந்தோஷப்படுறாங்க, எங்கள் ஊர் ஆலிம் பேசுகிறாங்க அப்படின்னு இந்த இமாம் சந்தோஷப்படுறாரு, மஹல்லா சந்தோஷப்படுது. அந்த சொந்த பந்தங்கள் என்ன செய்கிறாங்க, பெரிய ஆனந்தம் வந்து அடைச்சி என்ன செய்கிறாங்க, அதை பல தளங்கள் என்ன செய்கிறாங்க போடுற பாருங்க. ஒரு பேச்சுக்கு உண்டான வரவேற்பு எப்படி இருக்கு பாருங்க. இவ்வளோ வரவேற்பு, இவ்வளவு எதிர்பார்ப்பு வந்து நம்மளுடைய ஒரு சின்ன முயற்சியில வந்து எவ்வளோ பேருடைய கல்பை வந்து குளிர வைக்குது என்பதை நாம் என்ன செய்யணும், கவனிக்கணும். அல்லாஹ் நேரத்தை பரக்கத்தாக கொடுத்துருக்கிறான். 24 மணி நேரமும் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வாய்ப்பு வல்ல ரஹ்மான் தந்திருக்கிறான். நம்ம உணவை தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளை தேடி தான் என்ன செய்யுது, உணவு வருது. தண்ணீரை தேடி நம்ம செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளை தேடி தண்ணீர் வருது. நீங்கள் மற்ற நேரங்கள்லாம் நீங்கள் வந்து மெட்ராஸ் சிட்டியில் நீங்கள் ஒரு 6 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா பள்ளிவாசலின் பக்கம் அந்த ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, ஜாப்பில் இருக்கிறவங்க, அல்லது வந்து கடைகளில் வேலை செய்கிறவங்க அந்த இஃப்தாருக்கு பள்ளிவாசலை நோக்கி வேகமாக விரைந்து போகிற காட்சிகள் வந்து நம்ம பார்க்க முடியும். ஆஃபீஸில் கடைகளில் அங்கங்கே ஒர்க் பண்ணுறாங்க, இஃப்தார் டைம் ஆயிடுது, பள்ளிவாசலை நோக்கி என்ன செய்கிறாங்க, அவ்வளோ ஸ்பீடாக என்ன செய்கிறாங்க, அந்த எம்ப்ளாயிஸு ஒர்க்கர்ஸ் எல்லாம் போகிறாங்க, ரிஸ்கை தேடி அவங்க போகிறாங்க. ஆனால் நம்மளை தேடி என்ன செய்யுது, இஃப்தார் வந்து வருது. அல்லாஹ் எவ்வளோ கண்ணியமாக நம்மளை வச்சிருக்கிறான் பாருங்க. ஒரு இடத்துல வச்சு நேரத்தையும் முழுமையாக அல்லாஹ் கொடுத்து உணவையும் நம்மளை தேடி வர வச்சு, இன்னைக்கு என்ன உணவு நம்ம சாப்பிடலாம், அதுக்காக என்ன முயற்சிப்பா பண்ணுறது அப்படின்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு விருப்பமான சிறந்த உணவுகளை அல்லாவே என்ன செய்யலாம், அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சு நமக்கு உணவு கொண்டு வர்றான். முன் நாஸ்டாவை கொண்டு வர்றான், சகர் உணவு அல்லாஹ் கொண்டு வர்றான், இஃப்தாரை கொண்டு வர்றான், நல்ல கரண்டை கொடுத்து நமக்கு ஃபேனை கொடுக்குறான், காற்றோட்டமான நல்ல ஜன்னல்லேருந்து குப்பு குப்பு குப்புன்னு அப்படியே வந்து காற்று அடிக்கக்கூடிய அந்த காட்சிகள் அல்லாஹ் தந்திருக்கிறான். சரி, இவ்வளவையும் கொடுத்து நேரம் சுருக்கமானா இல்லை, நேரத்தை பிராடாக அல்லாஹ் கொடுத்துருக்குறான். ஃபஜ்ருக்கு பிறகு படுத்தா அல்லாஹ்வுடைய கிருபையில லொஹருக்கு
எந்திரிச்சா போதும். அதுக்கு மேலே சீக்கிரமா எந்திங்கன்னு அப்படி எந்த கட்டளையும் கிடையாது. அப்போ எல்லாத்தையுமே அல்லாஹ் விசாலமா அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், கொடுத்துருக்கான். இந்த நேரங்களை நம்ம மிகச்சரியாக பயன்படுத்தணும். புதக்குண்டு ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அப்படியே நம்ம பேசிக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு அப்படி இங்கேருந்து அங்கே இருந்துச்சு, அங்கே போய் உட்காந்து அங்கேருந்து இருந்துச்சு, இங்கே வந்து உட்காந்து இங்கேருந்து அங்கே போய் அங்கே கொஞ்சம் நின்று அங்கே போய் நின்று அப்படி நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடிய நேரம் இல்லை. நம்மளுடைய ஒவ்வொரு சொல்லும் செயலும் நடையும் உடையும் பாவனையும் அது மாணவ கண்மணிகளுக்கும் மற்ற மக்களுக்கும் போய் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மிகச்சரியான தருணம். இந்த ரமதான் முடிஞ்சிச்சுன்னா எல்லாருமே ஓட்டத்துலேயும் ஆட்டத்துலேயும் வந்துடுவோம். அவங்கவுங்களுடைய பொறுப்புகளை கையில் எடுத்து சைஃப் உஸ்தாதா காலை லெஞ்சு அனுப்பிச்சுவாங்க, பைக் எடுத்துக்கிட்டு ராஜபாளையத்தில் மளிகை சாமான் வாங்க போயிடுவாங்க. அல்லது எக்ஸாம் நேரமாக பிள்ளைங்களை கூப்பிட்டு என்ன செஞ்சுருவாங்க, எக்ஸாமுக்கு கூப்பிட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. அல்லது சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு எழுச்சிவாங்க, பஸ்ஸை பிடிச்சி எழுச்சிவாங்க, விக்கிரவாண்டி வருவாங்க. பாசித் உஸ்தாதா அவங்க பைக் எடுத்துக்கிட்டு எழுச்சிவாங்க, பர்ச்சேஸுக்கோ மற்ற வேலைகளுக்கோ போயிடுவாங்க. ஃபசுல் உஸ்தாத் அதை சார்ந்த கவலையில் இறங்கிடுவாங்க. அடுத்தடுத்த திட்டங்களை என்ன செய்யலாம், கல்லூரியும் கவனிச்சுக்கிட்டு தன்னுடைய சொந்த கல்லூரிகளுடைய கட்டடப்பணிகளையும் பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு அடுத்து என்னென்ன திட்டங்களை ஆர்ட்ஸ் கல்லூரி மாணவ கண்மணிகளுக்கு செயல்படுத்தலாம். இப்போ அப்படியே கவனங்கள், சிந்தனைகள், நோக்கங்கள், ஒர்க்குகள், உழைப்புகள், சாப்பிடக்கூட சில நேரங்களில் நேரம் இருக்காது. அப்படி ஒரு அமைப்பு ரமதானுக்கு பிறகு நம்ம எல்லாத்துக்குமே வந்துவிடும். இப்போ நம்ம அல்லாஹ்வுடைய கிருபையில் ரொம்ப ஃப்ரீயாக அல்லாஹ் நம்மளை வச்சிருக்கிறான். தேவையான தூக்கத்தை நம்ம தூங்கிட்டு மீது உண்டான நேரங்களில் இபாதத்து செஞ்சுட்டு மற்ற ஃபுலூலியத்தான நேரங்களில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நம்ம என்ன செய்யணும், நல்ல ஆற்றலோடு, வேகத்தோடு, ஆவேசத்தோடு, சந்தோஷத்தோடு, புத்துணர்ச்சியோடு நிறைய தகவல்களை ரொம்ப ஷார்ட்டாக நிறைய ஆதிர் உஸ்தாதி பேச்சை நான் ரொம்ப ரசிப்பேன். தகவல் நிறைய இருக்கும், ரொம்ப ஷார்ட்டாக வளன்னு ஒரு செய்தியை விளக்கவே மாட்டாங்க. எவ்வளோ செய்திகளை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த ஷார்ட் பீரியடில் அதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. எல்லாருமே இன்னைக்கு ரொம்ப அறிவாளிகளாக இருக்கிறதுனால ரொம்ப விளக்கி 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 சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த மாதிரி பண்ட பாத்திரங்கள் கூட விளக்கக்கூடிய காலங்கள் இந்த காலங்கள் இல்லை. முதல்ல அப்படியே தேங்காய் நாரை வச்சு என்ன செஞ்சாங்க, தேய்ந்து வச்சாங்க. இப்போ என்னென்ன சாதனங்கள் இல்லாமல் வந்துட்டு அது ஒரு தடவுனால என்ன செஞ்சது பளீச்சின்னு முகம் பார்க்குற மாதிரிலாம் வந்துடுது. பண்ட பாத்திரங்களே பெருசாக விளக்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு மாறி போன காலகட்டத்தில் இப்போ பயான்களில் விளக்குன்னு விளக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. எல்லாருமே நாலேஜ் உள்ளவங்களாக இருக்கிறாங்க. கூட ஏஇ அது இதுன்னு நிறைய ரிசர்ச் டெக்னாலஜியெல்லாம் வந்துட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம அந்த மாற்றங்களை கொண்டு வரணும். குறிப்பாக அனீஸ் உஸ்தாது, யூசுப் ஜமீல் உஸ்தாத், அவங்களுடைய அசிஸ்டண்ட் அபூபக்கர் மௌலானா அவங்களாம் என்ன செய்யுங்க, அதை நல்ல வீடியோவாக கன்வே பண்ணி என்ன செய்யுங்க, குரூப்பில் போடுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இதுகளுக்கு நம்ம அனுப்புவோம். அடுத்து இன்னும் நேரம் கிடைக்கும் போது அப்துல் ரஹ்மான் உஸ்தாது, நிசாம் உஸ்தாது, ஜெய்பாசி உஸ்தாது இவங்களாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஜெய்பாசி உஸ்தாலாம் ஒவ்வொரு நாள் தகவலுமே நல்ல அழகாக இருக்குது. அதையும் நம்ம அடுத்த கட்டத்தில் நம்ம என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ். சரியான தகவல்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா பட்டவகுப்பு ஆலிம்களே என்ன சொல்லுவாங்க, உஸ்தாத் எதுக்கு 12 மணிக்கே நம்ம ஆரம்பிச்சிடலாமே அப்படின்ற மாதிரி அந்த ஆர்வம் வந்துடும். 12 மணிக்கு நம்ம உட்காந்து அதுலேருந்து நமக்கு நேரங்கள் நம்ம நிறைய கிடைக்குமே, நிறைய செய்திகளை தெரிஞ்சுக்கலாமே. நோட்ஸோடு உட்காந்துருக்காங்க, பேனாவோட உட்காந்துருக்காங்க, எதையாவது ஒரு செய்தி வராதான்னு ஏக்கத்தோடு உட்காந்துருக்காங்க. நோட்டு இருக்கு, பேனாவும் இருக்கு, எழுதுறதுக்கு அவங்க தயாராகவும் இருக்கிறாங்க. ஆனா மேட்ரை பார்த்தா அர்த்த பழசா அந்த பழசா என்ன பழசா அனத பழசா இருக்கு. அப்படியே என்ன செஞ்சிடக்கூடாது, இருக்கக்கூடாது. புது புது செய்திகளா என்ன செய்யணும், நம்ம அந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணும். அது அவங்க என்ன செய்வாங்க, பயானாவும் சொல்லுவாங்க, அவங்க வாழ்வியல்லையும் அதை எடுப்பாங்க, அல்லது அவங்க மாணவர்களுக்கு என்ன செய்வாங்க, அதை விளக்கியும் என்ன செய்வாங்க, அவங்க சொல்லுவாங்க. இப்போ சங்கக்குரிய அருமைப்பட்ட வகுப்பு ஆலிம்களை அப்போ சிஃபாத்துகள் 4 வகையான சிஃபாத்துகளை நம்ம என்ன செஞ்ச பார்த்தோம். அதில் 2 நம்ம விளக்கமாக பார்த்தோம், சிஃபாத்து நஃப்ஸையும் சிஃபாத்து சலபியா. அபூபக்கர் கவனிக்கிறீங்களா, இன்னைக்கு தான் வந்தீங்கல்ல, சரிம்மா சரி சரி. அப்போ சிஃபாத்து சலபியா என்ற 2 வகையான சிஃபத்தை நம்ம என்ன செஞ்சோம், ஓரளவு விளக்கமாக பார்த்தோம். 3வது சிஃபாத்துல் மஆனி, 4வது சிஃபாத்துல் மானவியா. சிஃபாத்துல் மஆனினா என்ன அப்படின்னு சொன்னா நம்ம சொல்றோம், அதாவது உம்முஹாத்து சிஃபாத், அதாவது ஹயாத்து, இல்மு, இராதத்து, குதிரத்து, சம்உ, பஸரு, கலாம். ஹயாத்து, இல்மு, குதிரத்து, இராதத்து, சம்உ, பஸரு, கலாம். இந்த 7 சிஃபத்துகள் தான் சிஃபாத்துல் மஆனி.
ஏன் இதுக்கு சிஃபாத்துல் மஆனின் பேர் வந்துச்சு அப்படின்னா, முலாசிமத்தன் லி தாத்தில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய தாத்தோடு இணைந்து இருக்கக்கூடிய சிஃபத்துகள். அல்லாஹ்வுடைய தாத்தோடு சிஃபாத்துகள் தாத் இல்லை என்னம்மா, அதே நேரத்தில் தாத் இல்லாம சிஃபத்துகளும் இல்லை. இப்போ முலாசிமத்தன் அப்படி இணைந்ததாக இருக்கின்ற சிஃபாத்துகள். இப்ப சிஃபாத்துகளுக்கும் ஆராதுகளுக்கும் மத்தியில் வித்தியாசம் இருக்குகிறது. சிஃபாத்துகள்ல சிஃபாத்து தாத்தியாகும் அதே மாதிரி ஆராதுகளுக்கும் உண்டான வித்தியாசமும் என்ன செய்கிறது இருக்குகிறது. இப்போ இது அல்லாஹில தான் சிஃபாத்து தாத்தியா, இந்த சொன்ன இல்லையா ஹயாத்து இல்மு இராதா குதிரத்து சொன்னமே, இது இறைவனை கவனித்து சிஃபாத்து தாத்தியா, அவனோட தாத்தோடு ஒட்டி இருக்கக்கூடிய பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய சிஃபத்துகள். மஹ்லூக்குகள் விஷயத்திலையும் இந்த சிஃபத்துகள் உண்டு. மஹ்லூக்குகள்கிட்ட இந்த சிஃபத்துகள் உண்டு. ஆனா அந்த சிஃபாத்துக்கு பேரு ஆராது, இடையில வரக்கூடிய சிஃபத்துகள். இடையில இடையிலேயே போயிடும். ஹயாத்து இடையில இடையிலேயே போயிருது. சம இடையில இடையிலே போயிருது. பசரு இடையில இடையிலே போயிருது. குதிரத்து கூவத்து திடீர்னு லக்குவா அடிச்சிருது, கை கால் என்ன செய்ய முடியல, வேலையே செய்ய முடியல. இப்போ இடையில என்ன செஞ்சிருது. அப்போ மஹ்லூக்குகளோட இந்த சிஃபத்து சேரும் பொழுது அதுக்கு என்ன சொல்லுவோமா, ஆராத் என்று நாம் சொல்லுவோம். அப்போ இடையில வரக்கூடிய ஆறாதான சிஃபத்தாக என்ன செய்கிறது இருக்குகிறது. அப்போ மஹ்லூக்குகளுடைய அந்த இல்மா இருக்கட்டும், மஹ்லூக்கு ஆலிமா இருக்கிறாரா இல்லையா, மஹ்லூக்கு இல்மு இருக்கத்தானே செய்யுது. மஹ்லூக்குடைய இல்மா இருக்கட்டும், மஹ்லூக்குடைய குவத்தா இருக்கட்டும், மஹ்லூக்குடைய லாஃப் பலகீனமா இருக்கட்டும், மஹ்லூக்குடைய ஹயாத்தாக இருக்கட்டும், இந்த மாதிரி இதுக்கும் சிஃபாத்து மஆனி தான். இதுக்கு என்ன பேருமா, சிஃபாத்து மஆனி தான் சொல்லணும். ஆனா எப்படின்னா லாக்கின்னக ஆரால், ஆரால் என்பதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். இப்போ சிஃபாத்துல் மஆனின்னு சொன்னாலே ஹயாத்து இல்மு இராதா குதுரத்து சம்ம பசரு கலாம் என்ன பாசு, இது சிஃபாத்து, சிஃபாத்து மஆனி. இது லில்லாஹில என்ன செய்கிறது, அது முலாசிபத்துல் லிதாத்தில்லா, அவனோட தாத்தோடு இணைந்திருக்கக்கூடிய சிபத்துகள். மஹ்லூக்குகள்கிட்ட என்ன செய்கிறது, இவை ஆறாதாக என்ன செய்கிறது இருக்குது. ஆறாவது ஹாதிசா, இடையில இடையில செல்லுகின்ற சிபத்துகளாக என்ன செய்கிறது இருக்குகிறது. சாபித்தாவா இருக்காது. என்னம்மா, அல்லாட்ட தான் அது சாபித்தாவா இருக்கும். மஹ்லூக்குகள்கிட்ட என்ன செய்யும், அது ஹாதிசாவாக இருக்கும். இடையில இடையில போறது, புதுசா உருவாகிறது. முத்தகையீராகவும் இருக்கும், மாறிக்கிட்டேயும் இருக்கும். இப்போ ஹாதிஸு முத்தகையர் தகையுர் இந்த ரெண்டுமே யாருக்கு சொந்தமானது, படைப்புகளுக்கு சொந்தமானது. இப்போ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கிதமுல்லா, அல்லாஹ் கதீம், அவன் கிதம் என்பதாகிறது. லா ததகையரு, மாறவே மாறாது. வலா ததபத்தலு, எப்பவுமே என்ன செய்யாது, அது மாறாது. அப்போ வலா முன்ஃபசிலத்துன் அனி தாத்தி, அவன் தாத்தை விட்டும் அது என்ன செய்யாது, பிரியவும் செய்யாது. பல்கிய சிஃபாத்துன் முலாசிமத்துன் லி தாத்தில்லை, மாற்றமா அல்லாஹ்வுடைய தாத்தோடு பின்னி பிணைந்து இருக்குகின்ற சிஃபத்தாக என்ன செய்கிறது, சிஃபாத்துல் மஆனி லில்லாஹியை கவனித்து இருக்குகிறது. இப்போ சிஃபாத்துல் மஆனி இந்த 7 தானா அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், நிறைய சிஃபாத்துகள் இருக்குகிறது. என்னம்மா, இப்போ சிஃபாத்துல் மஆனின்றது நிறைய இருக்குகிறது. அதுல உம்முஹாத்து உசூலு ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று எதுனா நூற்றுக்கணக்கான சிஃபத்துகள் இருந்தாலும் இந்த 7 தழுவிதான் இருக்கும். இந்த 7க்குள்ளதான் என்ன செய்யும், அத்தனை சிஃபாத்துக்கு எப்படி போனாலும் என்ன செஞ்சாலும் இதுல தான் என்ன செய்யும், இதனுடைய டச் இல்லாம தாலுக்கு இல்லாம இது சம்பந்தப்படாம அந்த சிஃபத்து தனித்து இருக்கவே இருக்காது. மொத்தத்தையும் உள்ளடக்கிய இந்த சிஃபாத்துகள் தான் இந்த சபா சிஃபாத். அது மட்டும் இல்ல, குர்ஆன் ஷரீஃப்ல நாயசலாசுடைய ஹதீஸ்ல இதைத்தான் என்ன செய்யறாங்க, இந்த சிஃபாத்துகளை பத்தி தான் நமக்கு என்ன செய்யறாங்க, சொல்லப்பட்டு கொண்டே என்ன செய்கிறது இருக்குகிறது. உதாரணமா ஹபீர், ஹபீர்னு என்ன அர்த்தம், ஆழமான ஞானம் உடையவன், அப்படித்தானே. நல்ல
முழுமையா ஆழ்ந்த ஞானமுடையவன், அதுக்கு பேர் ஹபீர். இதுவும் ஒரு சிஃபத்து தான். ஹபீர் என்பதும் ஒரு சிஃபத்து தான். இப்ப நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா, இந்த ஹபீர் என்ற சிஃபத்துக்குள்ள இது என்ன இருக்குது? இல்மு என்ற சிஃபத்து இருக்கு. என்னம்மா? அப்ப ஆழ்ந்த ஆழ்ந்த ஞானமுடையவன் சொன்னாலே அங்க என்ன இருக்கு? இல்மு இல்லாம எப்படி ஆழ்ந்த ஞானமுடையவனா என்ன செய்ய முடியும், இருக்க முடியும்? அப்போ அந்த தாஹிலுல் இல்முல என்ன செய்கிறது? இந்த ஹபீர் என்பது என்ன செய்கிறது? ஹபீருக்குள்ள அந்த இல்ம் என்ன செய்கிறது? இருக்குகிறது. அப்போ லைச சிஃபத்துல் முஸ்தகில்லா, இது ஒரு தனித்த சிஃபத்து கிடையாது. ஹபீர் என்பது தனித்த ஒரு சிஃபத்து கிடையாது என்பதை விளங்கிக்கணும். இப்ப நம்ம இதுக்கு நீங்க இல்மையும் சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஹபீரும் சொல்லணும்னு அவசியம் என்ன இருக்கு? என்னம்மா? அப்போ முக்கியமான சிஃபாத்தா சில குர்ஆன் ஹதீஸ்ல நஸ்ல வந்த பிரகாரம் 7 சபா சிஃபத்துகளா இருந்தாலும், இதே மாதிரி என்ன செய்யுது? ஆயிரக்கணக்கான சிஃபத்துகள் இருந்தாலும் மொத்த சிஃபாத்துகளுமே என்ன செய்யும்? இந்த 7ஐ உள்ளடக்கியதாகவே என்ன செய்கிறது? இருக்குகிறது. அது உள்ள போய் பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடும்? இப்ப ஹபீர் என்பதுல ஆழ்ந்த ஞானமுடையவன் அப்படின்னு பார்த்தாலே அதுல என்ன செய்கிறது? இல்ம் என்ன செய்கிறது? இருக்குகிறது. அதான் ரசூல் எழுப்புங்க. அதான் ரசூல் மாட்டினா அவ்வளவுதான். உரிமையோடு நம்ம சொல்லலாம் இல்லையா? என்ன சொல்றீங்க? மற்றவங்கள சொன்னா கோச்சிக்கிடுவாங்க. என்னம்மா சொல்றீங்க? ஒரு பயம் இருக்கும். பாஷு சாத்தை சொன்னா அவங்க நினைப்பாட்டாக்கு நினைப்பாங்க. என்ன சொல்றீங்க? அதான் சொல்லலாம். நம்ம எங்க ஓடிட போறாரு? எங்கேயும் ஓட முடியாது. என்ன சொல்றீங்க? அல் முஹைமின், முஹைமின் என்ன? தன்னுடைய படைப்புகளை என்ன செய்கிறது? அடக்கி ஆள்பவன், நிர்வாகம் செய்பவன். இதுக்கு என்ன பேருமா? முஹைமின் என்று பேர். முஹைமின் என்பது ஒரு இஸ்மு. ஆனா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவன் அடக்கி ஆள்பவன், நிர்வாகம் பண்ணக்கூடிய வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அதுல குதிரத்து வருதா இல்லையா அவங்களுக்கு? என்னமா சரிங்க? அப்போ இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்கிறது? அல்லாஹ்வுடைய குதிரத், அந்த சிஃபத்து முலாசிமத்தான சிஃபத்து அதுல இருக்கிறத நம்மளால உணர முடியுது. இப்ப நீங்க குதிரத்துன்னு சொல்லும் பொழுதே அதுல இதுவும் வந்துருது. இப்ப இப்படி தனித்தனியா நம்ம இந்த முஹைமின் என்பது தனித்த லைச சிஃபத்துல் முஸ்தகில்லா, இது ஒரு தனித்த சிஃபத் என்பது கிடையாது. அதுக்குள்ள என்ன இருக்கிறது உங்களுக்கு? குதிரத் என்பது என்ன செய்கிறது? இருக்குகிறது. அப்ப நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா அந்த முஹைமின் என்பதுல 2 சிஃபத் இருக்கு. இல்மும் இருக்குகிறது, குதிரத்தும் இருக்குகிறது. இல்மு இல்லாம எப்படி நீங்க அடக்கி ஆள முடியும்? இல்மு இல்லாம எப்படி நீங்க செயல்படுத்த முடியும்? அப்போ 2 சிஃபத் என்ன செய்கிறது? முஹைமின் என்கின்ற அந்த சிஃபத்துக்குள்ள 2 உம்முஹாத்து சிஃபாத் என்ன செய்கிறது? வந்து விடுகிறது. இப்ப அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நீங்க பாத்தீங்கன்னா அங்க இல்முன் வருகின்ற பொழுது என்ன செய்யும் அப்படின்னா, மொத்த படைப்புகளையும் அல்லாஹ் அறிந்து பிறகு அதை என்ன செய்கின்றான்? தஸ்ரீஃபு தக்ஹீர், தன்னுடைய அந்த இதை அல்லாஹ் நிலைநாட்டுகின்றான். அப்போ முஹைமின் என்பதில் என்ன செய்கிறது? உங்களுக்கு அந்த 2 சிஃபத் என்ன செய்கிறது? வந்து விடுகிறது. அர் ரகீப், இதுவும் சிஃபத்து தான். ரகீப்னா கண்காணிப்பவன். இன்னல்லாஹ் கான அலைக்கும் ரகீபா, நிச்சயமா அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உங்களை என்ன செய்கின்றான்? கண்காணிக்கின்றான். பாசிஸ்டாடி பின்னாடியே வரமா தெரியுது. இந்த மெத்தட் இப்படி உட்கார்ந்ததுனால அப்படி இருக்குதோ? இல்லை, இந்த சேரு செட் ஆகாம இருக்குல்ல, அது ரிலாக்ஸா உட்கார விடாது. இந்த சேரு இப்படி போனீங்கன்னா அது வலிக்கிட்டே வரும். என்ன? அதான் அதான் அதான். அப்ப இதுதான் இதுக்கு பொருத்தமான சேரு. என்ன சைஃபு? சைஃபு சார் அது ஸ்ட்ராங்கா இருப்பாரு. என்ன சொல்றீங்க? நானுமே அங்கிருந்து கூட சைஃபு சார் மெசேஜ் போட்டேன். ஜெயபாசு சார் பேசிட்டு இருக்காரு, கடன்னு உஸ்தா மாதிரி யாரோ பேசுற மாதிரி சவுண்டு கேட்குது, சைஃப் அது என்னன்னு பாருங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டேன். வந்துச்சா மெசேஜ்? ஜெயபாசு சார் கவனிச்சிடக்கூடாது, எல்லாம் கஷ்டப்பட்டு பேசுறேன், மற்றவங்க கவனிக்காம இருக்குன்னு அவர் கோவிச்சுக்கிட்டா என்ன ஆகுறது? நல்லா ஹிப்ஸும் சூப்பரா தராவி தொலைக்கிறாங்க. என்ன ஜெயபாசு சார் தராவி நல்லா இருக்கு, மாஷா நல்லா. அதாவது நல்ல பாடம் உள்ளவங்க தான் அவ்வளோ சவுண்டாக ஓதி தொலைவிக்க முடியும். ஆட்டோமேட்டிக்காக சவுண்டு குறைஞ்சிச்சுனாலே அங்கே பாடம் குறையுதுன்னு அர்த்தம். என்ன சரிங்க?
ஜெயபாஸ் உஸ்தாத் நல்ல சப்தமா துளைப்பாங்க. அப்படி உள்ள ஆட்கள் மிஸ்டேக் அவ்வளோ சீக்கிரம் பண்ணவே முடியாது. என்ன சொல்றீங்க? அப்போ அர் ரஹீப், ரகீப் என்பதும் என்னது? இது ஒரு சிஃபத்து. அப்போ இந்த சிஃபத்துக்குள்ள என்ன செய்யுங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க என்ன செய்கிறது? வந்து இல்ம் என்ற அந்த சிஃபத்துக்குள்ளதான் இந்த ரகீப் என்கின்ற சிஃபத்தும் என்ன வருகிறது? அல்லாஹ் வந்து இன்னல்லாஹ் கான அலைக்கும் ரகீபா, நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கண்காணிக்கக்கூடியவனா இருக்கிறான். அப்ப கண்காணிக்கிறதுன்னு வந்தாலே இல்மோட சேர்த்து தானே கண்காணிக்க முடியும். அப்ப தனியா இந்த சிஃபத்தை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதுக்காகத்தான் ஹயாத்து, இல்மு, இராதா, குதிரத்து, சம, பசர், கலாம்ன்றதை என்ன கொண்டு வர்றாங்க. இல்லை நம்ம கேள்வி வரும் இல்லையா, இதுலாம் இப்போ முஹைமீன் இருக்குது, ஹபீர் இருக்குது, ரகீப் இருக்குது, இப்படி எவ்வளோ சிஃபத்துகள் இருக்கு. நீங்க அதெல்லாம் சொல்லாம ஹயாத், இல்மு, இராதான் மட்டும் இந்த 7 மட்டுமே நீங்க சொல்றீங்க அப்படின்னா, குறிப்பா குர்ஆன் ஹதீஸ்ல அதிகமா வந்து இந்த சபா சிஃபாத்து தான் என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. அப்படியே மற்ற சிஃபத்துகளை நம்ம எடுத்தாலும் கூட இதை டச் பண்ணி தான் என்ன செய்கிறது, இதை உள்ளடக்கி தான் மற்ற சிஃபத்துகள் இருக்கு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஒரு சிஃபத்து தான். அல் ஹாலிக்கு இது ஒரு சிஃபத்து தான். அதுமாரி அல் முசவ்விர் இது வந்து ஒரு சிஃபத்து தான். உருவம் கொடுக்கக்கூடியவன், அல் ஹாலிக் படைக்கக்கூடியவன், இதுவும் சிஃபத்து தான். அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா அப்போ அல் ஹாலிக் என்பது ஆகிறது உங்களுக்கு என்ன வருது, ஹல்க் என்ற அந்த அர்த்தம் எப்படி வருதுன்னா, அப்படியே வந்து அந்த புதுசா ஒன்றை உருவாக்குவதிலே சக்தி பெற்றவனாக இருக்குகின்றான். அப்ப ஹாலிக்குள்ள என்ன இருக்கு உங்களுக்கு, குதிரத் என்பது என்ன செய்கிறது, இருக்குகிறது. தஸ்வீர் முசவ்விர்னு அவனுடைய இது இருக்குது, இஸ்மு இருக்குதா இல்லையா, அவனுடைய சிஃபத் இருக்குதா இல்லையா. இதுவும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது மக்சூசா குறிப்பா அல்லாஹ் என்ன செய்கின்றான், ஒன்றை படைக்கிறான். ஒன்று நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவனு ஜமீலா அல்லாஹ் படைப்பான். முசவ்விர்னா அழகாகவும் அல்லாஹ் என்ன செய்கின்றான், படைக்குகின்றான். அல்லது வந்து அழகு இல்லாமலும் அல்லாஹ் படைக்குகின்றான். இப்போ முசவ்விர்னு ஒன்று வரும்பொழுது தானே ஒருத்தர் ரொம்ப அழகாவும் இருக்காரு, இன்னொருத்தர் அழகு கம்மியாகவும் இருக்காரு. ஒரு பறவை ரொம்ப அழகாகவும் இருக்கு, ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கு, இன்னொரு பழக சாதாரணமாகவும் இருக்குது. ரொம்ப ஆற்றல் உள்ள விலங்காகவும் இருக்குது, சுமாரான ரொம்ப சிம்பிளா இதெல்லாம் எதுக்கு படைச்சான் அப்படின்னு சொல்ற மாதிரி உண்டான இதுகள் இருக்குது. இதற்கு உண்டான அந்த அழகான அந்த உருவங்களை அல்லது அழகு இல்லாத சில உருவங்கள் இருக்குதா இல்லையா. சில விலங்குகளையே வந்து எல்லாத்தையும் தூக்கி கொஞ்சம் மாதிரி எல்லா விலங்குகளுமா இருக்கும். என்னம்மா நம்ம அந்த பல்லியை பாக்குறோமே அதுவும் படைப்பு தானே. யாராவது அதை தூக்கி வச்சு கையில கொஞ்சம் மாதிரி அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குதா உங்களுக்கு, என்ன சொல்றீங்க? அதே நேரத்தில் ஒரு பூனையை தூக்கி வச்சு என்ன செய்யறாங்க, கொஞ்சறாங்க. ஒரு முயலை தூக்கி வச்சு என்ன செய்யறாங்க, கொஞ்சறாங்க. ஒரு சிட்டுக்குருவியை தூக்கி கையில வச்சு கொஞ்சறாங்க. ஒரு கிளியை தூக்கி கையில வச்சு என்ன செய்யறாங்க, கொஞ்சறாங்க. சில படைக்கப்பட்டவைகள் வந்து அப்படி கொஞ்சற மாதிரியும் இருக்குது. சில இதை வந்து தொடுறதுக்கே விருப்பம் இல்லாம இருக்குதா இல்லையா. ஹின்சீர் இருக்குது, யாராவது தூக்கி அப்படி நெஞ்சோட நெஞ்ச அரவணைப்பாங்களா அவங்களுக்கு. அந்த பேரை கூட சொல்லக்கூடாதுன்னு கிராமத்துல வேறொரு பேர் என்ன செய்வாங்க, சொல்லி கொடுப்பாங்க. அதுவும் வந்து உங்களுக்கு படைக்கப்பட்டது தானே, நாள்கால பட்டன்னு என்ன செய்றாங்க, அதுக்கு சொல்றாங்க. விலங்குகள் அது ஒரு விலங்கு தானமா உங்களுக்கு. மானை தூக்கி கொஞ்சிற அளவுக்கு ஹிஞ்சியலை தூக்கி கொஞ்சிற மனசு வருமா உங்களுக்கு, என்னம்மா? அல்லது வந்து சிங்கத்தை புலியை கூட தூக்கி கொஞ்சலாம். அது வந்து அவருடைய வேகம், அதனுடைய வீரம், அதனால ஒரு அச்சம் பயம் வந்தாலும் கூட யாராவது சிங்கத்தையோ புலியவோ வசப்படுத்தி அப்படி அந்த கயிறை கட்டி அப்படியே வாக்கிங் எல்லாம் கூட்டு போறாங்க அப்படின்னா அதை பார்க்கும்போது, அந்த வீடியோ பார்க்கும்போதே நமக்கு ஒரு சந்தோஷம் ஆச்சரியமா இருக்கும். என்னம்மா, நம்ம வீரமுள்ள விலங்காகவே இருந்தாலும் அதன் மேல நமக்கு ஒரு ஈர்ப்பு உண்டு, ஒரு பிரியம் உண்டு. சில நாடுகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆடு மாடு விற்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, சிங்கம் புலியை விற்கிறாங்க. அப்படியே வந்து அந்த இதுல பாத்தீங்க, சந்தையில பாத்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டுல எப்படி ஆடு மாடு விற்கிறாங்களோ அதே மாதிரி அந்த நாடுகள்ல என்ன செய்யறாங்க, ஒவ்வொருத்தரும் 2 சிங்கம் 3 சிங்கத்தோட நிக்கிறாரு, 5 புலி 6 புலியோட நிக்கிறாரு. வர்றவங்க அதை பார்த்துட்டு என்ன செய்யறாங்க, அது வாங்கிட்டு போற காட்சிகள்லாம் நம்ம பார்க்க முடியுது. இதுக்கு நமக்கு ஒரு வியப்பாவும் இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்கு, ரசிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ சிங்கம் புலியை வந்து நம்ம என்ன செய்யறோம், ரசிக்கிறோம். என்ன சொல்றீங்க? அது ஆற தழுவுறதுக்கு வந்து ஒரு அச்சத்தோட முடியலே தவிர ஆனா ரசனை நமக்கு வருதா இல்லையா. அதே இது வேற விலங்குகள் மீது நமக்கு வருதா, கல்பு இருக்குது, அதை தூக்கி அப்படி ஆற அணைவிக்கிற மாதிரி ஒரு ஹால் வருதா உங்களுக்கு. அது மாதிரி தானே உங்களுக்கு இருக்குது. ஜேபுன்னு இருக்குது, ஜேபு தூக்கி நம்ம ஜேபும் கடிக்கிறது தான், சிங்கமும் கடிக்கிறது தான், புலியும் கடிக்கிறது தான்.
ஆனா சிங்கம் புலியை வந்து அரவணைக்கு ஆசை இருக்குது, ஜெய்ப அரவணைக்கு ஆசை வருமா உங்களுக்கு? அப்ப முசவ்வீர் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கின்றான்? ஃபயகூனு ஜமீலன், அழகாவும் படைக்கிறான், கைர ஜமீலாவும் படைக்கிறான். அதே மாதிரி வந்து நல்ல குறிப்பிட்ட ஒரு நிறத்தை கொடுக்கறான். ஒரே கிளியில வந்து பல வகையான வண்ண நிறங்களை கொடுக்கிற காட்சிகளை பார்க்க முடியுது. அல்லது ஒரே நேரத்தில் படைக்கக்கூடிய காட்சிகளும் என்ன செய்ய பார்க்க முடியுது. சிபுகத் அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அழகழகு வர்ணனை நனி வந்து என்ன செய்யறான்? வரி குதிரைன்னு பார்க்குறோம். அப்படி வரி வரியா இருக்கிற அந்த காட்சிகள், குதிரையிலே வந்து ஃப்ரண்ட்ல வெள்ளையாகவும் பேக்ல வந்து அப்படியே செவ்வ நிறமா இருந்தா அது ஒரு ரசனையா நமக்கு என்ன செய்யுது தெரியுது. இப்படி அல்லாஹ் முசவ்விரா அல்லாஹ் என்ன செய்கின்றான், இருக்கின்றான். அது தகாசிம மஹ்சூசா, சில குறிப்பிட்ட இதுகள் அல்லாஹ் பங்கு பிரிச்சு 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 என்ன செய்யறான், அல்லாஹ் அதை அழகுபடுத்துற அந்த காட்சிகளை பார்க்க முடியுது. எல்லாமே அவனுடைய அன்பாக தஸ்வீர். சரி, இந்த முசவ்விர்ன்ற நீங்க வந்து இந்த சிஃபத்தாகவே இருந்தாலும் அதுக்குள்ள என்ன இருக்கு? உங்களுக்கு வந்து குதிரத்து வந்துருது, இல்மு வந்துருது. இன்ன அழகை கொடுக்கணும்ன்றது இல்மு தானே உங்களுக்கு. இன்ன தோற்றத்தை கொடுக்கணும் என்பது இல்மு தானே. அப்ப இல்முல அது வந்துருது. அது ஆற்றல் உள்ள அமைப்பை ஒன்று உருவாக்குறதுக்கு வந்து என்ன செய்தாங்க, குதிரத்து வந்து தேவைப்படுது. அப்ப இந்த மாதிரி நீங்க இஸ்முகளை நீங்க சிஃபத்துகளை பார்த்தாலும் இந்த உம்முஹாத்து சிஃபாத்துக்குள்ளதான் என்ன செய்கிறது இருப்பதின் காரணமாக எல்லாத்தையும் என்ன செய்யறது இல்லை, சொல்றது இல்லை என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இப்ப நீங்க முஹைமினு, ரகீபு, ஹபீரு, அந்த ஹாலிக்கு, முசவ்விரு, இது மாதிரி என்னென்ன சிஃபத்துகள் எல்லாம் நீங்க பாக்குறீங்க, கேட்குறீங்க, படிக்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா அதை நீங்க அப்படி யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா எதுக்குள்ள ஒண்ணுல இருக்கும்? சபா சிஃபாத்துக்குள்ள ஒன்னா இருக்கும். இப்ப நம்ம அப்படி நம்ம தேடணும். குர்ஆனே நீங்க ஓதும்போது ஓதுறதோட இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சாதாரண நம்மளுடைய பேச்சு வழக்கில் வந்து எதெல்லாம் நம்ம பதில் சொல்லுவோமோ அந்த பதிலே குர்ஆனுடைய ஆயத்தா நம்ம எவ்வளவு செய்திகளை பார்க்கிறோம். இதெல்லாம் சொல்லி பழகலாம். ஒரு ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு பதிலே நம்ம குர்ஆனுடைய ஆயத்தாவே நம்ம சொல்லி என்ன செய்யலாம், பழகலாம். இப்போ வந்து என்ன எல்லாத்துக்கும் கிடைச்சி உனக்கு கிடைக்கல, நீ லாஸ்ட் தான் அப்படின்னா வரலாஹது கைருல்ல கமிழல் ஊலா. அப்போ வந்து அந்த பதிலே வந்து அவங்களே மட்டம் தட்டுறதுக்காக சொல்றாங்க, நீ எதுலையுமே லாஸ்ட் தான் அப்படி மட்டம் தட்டினா கூட அதையும் கூட ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை நம்ம என்ன செய்யலாம், கொண்டு வரலாம். இப்படி எல்லாத்துக்குமே இப்போ குர்ஆன் வந்து வெறும் திலாவத்தா மட்டும் இல்லாம என்னம்மா இந்த ஆங்கிள்லையும் நீங்க என்ன செய்யணும், பார்க்கணும். குர்ஆன்ல வந்து எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு ஆயத்திலையுமே வந்து நஹ்வு தேடுற மாதிரி, வரலாறை தேடுற மாதிரி, வந்து மந்திக்கு மஆனியை தேடுற மாதிரி, இந்த சிஃபத்துகளை நம்ம பார்க்கும் பொழுது, அஸ்மாக்களை பார்க்கும் பொழுது இதுக்குள்ள என்ன இருக்கு என்பதையும் நம்ம யோசிக்கும் பொழுது மாஷா அல்லாஹ், நம்ம வெறும் சம்பவம் மட்டும் குர்ஆன்ல கிடையாது. சம்பவத்துக்காக மட்டுமா குர்ஆன் கொண்டு வரப்பட்டுச்சு? தப்சீரே வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தப்சீர் இருக்கு. ஒவ்வொரு தப்சீருமே வந்து ஒரு தப்சீர் ஃபுல்லா நஹ்வு சம்பந்தமா என்ன செய்யுது, விவரிக்குது. தப்சீர் ஜலாலைன் ஃபுல்லா நஹ்வா தான் அதுல இருக்கும். இப்ப தப்சீர் இப்னு கசீர் நீங்க பாத்தீங்கன்னா குர்ஆனுடைய அஹாதீஸ்களை ஃபுல்லா எடுத்து என்ன செய்வாங்க, அதை வந்து அஹாதீஸ்களா அவங்க வடிக்கிற செய்திகள் இப்னு கசீரை வந்து நம்ம பார்க்கலாம். தப்சீர் மனாரு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபுல்லா சயின்ஸாவே இருக்கும். ரூஹுல் பயானா இருந்தா ஃபுல்லாவே வந்து என்ன செய்ய தஸவ்வுஃப் சம்பந்தப்பட்டதா இருக்கும். ஒவ்வொரு தப்சீரையும் எடுத்துக்கங்க, குர்ஆனுடைய தப்சீர் தான். ஆனா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கலையை போதிக்குகின்ற தப்சீர்களே ஏகப்பட்ட தப்சீர் இருக்கு. என்னம்மா அப்ப அந்த பெரியார்கள் முஃபஸ்ஸிரீன்கள் என்ன செய்யறாங்க, குர்ஆனை நம்மள மாதிரியே தான் ஓதுனாலும் இதுக்குள்ள என்ன சயின்ஸ் இருக்குது, இதுக்குள்ள என்ன நஹ்வு இருக்குது, இதுக்குள்ள வந்து என்ன செய்கிறது, என்ன வரலாறுகள் இருக்குது, இதுக்குள்ள என்ன வந்து ஆன்மீகம் இருக்குது அப்படின்னு எடுக்கிறாங்களா இல்லையா? அப்படின்னும் போது நம்மளும் ஓதும் போது என்ன செய்யணும், அது குர்ஆனுடைய ஆயத்தையும் தாண்டி அதில் உள்ள இது இப்ப நம்ம என்ன செய்யணும்னா இறைவனுடைய இந்த தௌஹீத் இல்மோட சேர்த்து நீங்க பொருத்தி பார்க்கும் பொழுது நம்மளுடைய நாலேஜ் இன்னும் ரொம்ப அபிவிருத்தியா இருக்கும், ரொம்ப மாஷா அல்லாஹ் ரொம்ப டாப்பா இருக்கும். அப்ப சங்கக்குரிய அருமை பட்ட வகுப்பு ஆலிம்களை இப்ப அஸ்மாவுல் ஹுசனா நீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா அது எல்லாமே இந்த மொத்த அஸ்மாவுல் ஹுசனாவுமே இல்மு, இராதா, குதிரத்து இதுக்குள்ளதான் என்ன செய்யும், மொத்த 99 இஸ்முகளுமே இருக்கும். ஒவ்வொரு இஸ்மா எடுத்து பாருங்க. இன்னைக்கு கூட அர்ஷத் ரொம்ப அழகா ஓதுனாரு இல்லையா அஸ்மாவுல் ஹுசனாவை, ஓதுன அமைப்பு ரொம்ப அழகா இருந்துச்சு மாஷா அல்லாஹ். இப்போ அது வளமையான மோதுறோம், மண் அஹ்சாகா, யார் அது மனப்பாடம் பண்ணாங்களோ தஹலல் ஜன்னான்ற மாதிரி எல்லா கல்லூரிகளிலும் அஸ்மாவுல் ஹுசனா ஓதுற பழக்கம் நம்ம கல்லூரிகளில் அல்லாஹ்வுடைய கிருபையில் என்ன செய்ய இருக்கிறது. இப்போ ஒவ்வொரு இஸ்மா நீங்க எடுத்து என்ன செய்யலாம், எடுக்க எடுக்க
அதுல உம்முஹாத்து சிபாத்துல சபா சிபாத்துல கட்டாயம் என்ன செய்யும்? ஒன்று இருக்கக்கூடியதாக என்ன செய்கிறது? இருக்குகிறது. அப்போ சிஃபாத்துல் மஆனி சொன்னமா இல்லையா? இப்போ அதனுடைய வகைகள். அப்போ சிஃபாத்துல் மஆனி நீ பார்த்தீங்கன்னா 4 கிஸ்முகளாக என்ன செய்யறாங்க? அதை பிரித்து தர்றாங்க. மின் ஹைசு தாலுகாத், தாலுகாத்தோடு. தாலுகாத்துன்னு சொன்னா இப்போ ஹயாத் இருக்குது, ஹயாத்து தாலுக்கு கிடையாது. என்னம்மா? அல்லாஹ் என்ன செய்கின்றான்? அவன் ஹய்யுன், அவன் ஹயாத்தானவன் இருக்குகின்றான். அதே நேரத்தில் இப்போ இல்முன்னு வரும் பொழுது இன்னொருத்தவங்களுக்கு போய் என்ன செய்கிறது? அந்த இல்மு போய் என்ன செய்கிறது? சேருகிறது. இப்போ குதிரத்துனா வெறும் குதிரத்தா இருக்காது இல்லையா? இப்போ குதிரத்தை நீங்க எதை சொல்வீங்க? இன்னொருத்தவங்களை போய் அந்த குதிரத்தை செயல்படுத்துகின்ற பொழுதுதான். இப்போ அல்லாஹ் காதிருன், இன்னல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அலா குல்லி ஷைஇன் கதீர். என்ன செய்ய? எத்தனை எல்லா வஸ்துகளையும் எல்லா படைப்புகளையும் என்ன செய்கின்றான்? அவன் ஆற்றல் உள்ளவனா இருக்கிறான், அதை செயல்படுத்தக்கூடிய சக்தி உள்ளவனா இருக்கிறான், அதை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஆற்றல் உள்ளவனா இருக்கிறான். இப்போ இப்போ நீங்க இந்த குதிரத்துன்னு சொல்லும் பொழுதே ஆட்டோமேட்டிக்கா எல்லா அஷியாக்களும் வருதா இல்லையா உங்களுக்கு? சூரியனை அல்லாஹ் ஆற்றல் உள்ள சூரியன் மீது அவனை குதிரத்து உள்ளவனா இருக்கிறான். அப்ப இந்த குதிரத்து என்பது இன்னொரு பக்கம் என்ன செய்கிறது? இந்த ஜாவுஸ் அங்க தாழ்வுக்கு வருதா இல்லையா? சங்கக்குரிய அருமைப்பட்ட வகுப்பு ஆலிம்களை. அப்போ முதல் வகை நம்ம அந்த சிஃபத்துல் மஆனில லைசலகு ஐயு தாலுக்கின் பிகைரி, இன்னொன்றோடு எந்த தாலுக்குமே கிடையாத ஒரு வகை ஹயாத்து, சிஃபத்துல் ஹயாத். ஹயாத் என்ற சிஃபத்து என்ன இன்னொன்னோட கிடையாது, எந்த தாலுக்குமே கிடையாது. ரெண்டாவது சிஃபாத்துன் பிஹா தஅசீர், மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற அசரை உருவாக்குகின்ற சிஃபத்தாக இருக்கிறது. ரெண்டாவது நம்ம அசரை ஏற்படுத்துகின்ற சிஃபாத், இது அல் கிஸ்மு சானி. எதுல அசரை ஏற்படுத்தும்? மும்கினாத் விஷயத்துல மட்டும்தான் அசரை ஏற்படுத்தும். முஸ்தஹீலாத் விஷயங்கள்லையும் அசரை ஏற்படுத்தாது, வாஜிபாத்தான விஷயங்களிலும் அசரை ஏற்படுத்தாது. இப்போ முஸ்தஹீலாத்துல முஹாலா, நடக்க சாத்தியமில்லாதது. என்னம்மா? நடக்க சாத்தியமில்லாத ஒரு விஷயத்துக்கு தானே நம்ம முஹாலுன்னு சொல்றோம். இப்போ முஹாலான விஷயத்தில் என்ன செய்யாது? அது அசரை ஏற்படுத்தாது. ஒரு விஷயம் முஹாலுன்னு வந்த பிறகு அதுல அல்லாஹ் அந்த சிஃபத்தை அசரை ஏற்படுத்தணும் எப்படி எதிர்பார்க்கறது? எப்படி? அதான் முஹாலாச்சே. என்னம்மா? முஹாலுன்னு சொல்ற வார்த்தையே எதுக்குமா? சாத்தியம் இல்லாதது. சாத்தியம் இல்லாதது எப்ப போச்சோ அதுல அசர்ன்ற இன்னொரு பேச்சுக்கு அங்க வேலை கிடையாது. அல்லது வாஜிபாத்துகள்லையும் அசரை ஏற்படுத்தாது. வாஜிபாத்து என்ன? இறைவன் எல்லாத்தையும் அவன் வாஜிபுல் உஜூதா அல்லாஹ் இருக்கிறான். இறைவன் எப்படிப்பட்டவன்? வாஜிபுல் உஜூதா இருக்கிறான். இன்னொரு வாஜிபுல் உஜூத அல்லாஹ் படைப்பான் அப்படின்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு? அப்படி யோசனைக்கே முதல்ல போகக்கூடாது. ஏன்னா சாத்தியம் இல்லாதது மட்டும் இல்லை, அந்த வாஜிபுல் உஜூத்னா இறைவன் தனக்கு மட்டும்தான், இன்னொரு வாஜிப் என்பது கிடையவே கிடையாது. அப்போ ரெண்டாவது அல் கிஸ்முசானி, ரெண்டாவது வகை என்னன்னு சொன்னா சிஃபத்து அத் தஅசீர், தஅசீரை ஏற்படுத்துகின்ற சிஃபத்து. எதுல தஅசீரை ஏற்படுத்தும்? மும்கினத்தான சாத்தியமான விஷயங்களில் மட்டுமே என்ன செய்யும்? தஅசரை ஏற்படுத்தும். முஸ்தஹீலாத்துகள்ல, அதே போன்று வாஜிபாத்துகள்ல அது என்ன செய்யாது? ஏற்படுத்தாது. அது அவசியம் கிடையாது. திரும்ப திரும்ப அந்த தாலீமை அசர் போடும் பொழுதுதான் நமக்கு என்ன செய்யுமா? இன்னும் ஆழமா நம்ம மனசுல என்ன செய்ய உட்காரும். இப்ப இராதான்ற சிஃபத்து அல்லாவுடைய நாட்டம் எதன் மீது ஏற்படும்? மும்கினான விஷயங்களை தரமா அல்லாவுடைய நாட்டம் செயல்படும். என்னம்மா? இப்ப மஹ்லூக்குகள் இருக்கிறோம், எல்லாம் மும்கினாத் நம்ம எல்லாருமே. இப்ப அல்லாஹ் நம்ம விஷயத்த ஒன்று நாடுறான். நம்ம ஆலிமாகணும்னு நினைக்கிறான், அல்லது நம்ம ஜாஹிலாகணும்னு நினைக்கிறான், அல்லது நம்ம காதிரா இருக்கணும்னு நினைக்கிறான், அல்லது பல கோடியில சம்பளம் வாங்கக்கூடியவனா நம்ம இருக்கணும்னு அல்லாஹ் என்ன செய்யறான்? நாடுறான். அல்லது ரொம்ப என்னதான் உழைச்சாலும் ஒட்டாத அளவுக்கு ரொம்ப என்ன செய்யுது? சிரமத்தோடு வாழ்ற மாதிரி அப்படி ஒன்று என்ன செய்யறான்? அல்லாஹ் என்ன செய்ய நாடுறான். இப்ப இந்த நாட்டத்துக்கு ஒரு தஅசீர் ஏற்படுதா இல்லையா? அவன் எதை நாடுறானோ அது நம்மகிட்ட நடக்குதா இல்லையா? நீண்ட ஹயாத்து நாடுறான், நீண்ட ஹயாத்தோடு நமக்கு ஒரு நீண்ட ஹயாத்து உருவாகுதா இல்லையா? அல்ப ஆயுசுல போகணும்னு என்ன செய்யறான்? நாடுறான். அல்ப ஆயுசுன்றது என்பது
அங்க உருவாகுதா இல்லையா, ஏற்படுதா இல்லையா? அப்போ தசீராத் அந்த ரெண்டாவது சிபத், அந்த கிஸ்மு சாணி என்னமா சிபத்து தசீர், தசீரை ஏற்படுத்துகின்ற சிபத்து. ஆனால் நல்லா கவனிக்கணும், மும்கினாத் விஷயங்கள்ல மட்டும்தான் சிபத்து தசீர், முஸ்தஹீலாத்துல கிடையாது, வாஜிபாத்துல கிடையாது. என்னமா முஸ்தஹீலாத்து தெரியுது இல்லையா, முஹாலான விஷயங்கள். முஹாலான விஷயம்னு வந்துட்ட பிறகு அதுல அசல் என்ன ஏற்படுத்தணும், ஏற்படுத்துவான்னு என்ன சிந்தனை இருக்கு உங்களுக்கு? பேச்சே முஹாலு, சாத்தியம் இல்லாதது அப்படின்னு வந்த பிறகு அதுல அசல் ஏற்படுத்த முடியாதா இறைவனால் அப்படின்ற பேச்சுக்கே நம்ம போகக்கூடாது. என்னம்மா அவன் மட்டும்தான் வாஜிபுல் உஜூதா இருக்கான், தனக்குத்தானே அவன் தான் வாஜிபுல் உஜூத். இந்த உலகத்துல மற்ற எல்லாமே என்னது வாஜிபுல் உஜூத் என்ன செய்ய கிடையாது. அவன் மட்டும் இருக்கிறது வாஜிபு. அவன் தானமா என்ன செய்கின்றான், அவ்வளவு ஆகிரா என்ன செய்கின்றான், இருக்குகின்றான். அவன் தானே பக்காவா நிரந்தரமா இருக்கிறான். நம்ம எல்லாருமே வந்து ஃபனாவக்கூடியவங்க தானே. அப்ப நிரந்தரமா இருக்கக்கூடியவன் என்ன அவன் தானே, அவன் வாஜிபுல் உஜூதா இருக்கிறான். அப்ப இன்னொரு வாஜிபுல் உஜூத்ன்றது சிந்தனைக்கு என்ன செய்யக்கூடாது, போகவே நம்ம கூடாது. மூன்றாவது மாயத்தஅல்லகு பில் மௌஜூதாத், எவைகள் மௌஜூதாத் இருக்குதோ அதுல மட்டும்தான் தால்லுக்கா இருக்கும். மேல சொன்னது மும்கினாத், கைர முஸ்தஹீலாத், வலல் வாஜிபாத். மூணாவது வந்து மௌஜூதாத்துல தால்லுக்கு இருக்கும். பசருன்ற சிஃபத் இருக்குதா இல்லையா, எது மௌஜூதா இருக்கோ அதுல தான் அந்த தசீர் வரும், சம வரும், பசர் வரும். என்னம்மா மௌஜூதா இல்லாத விஷயத்துல சம பசர் வருமா உங்களுக்கு? அதான் மௌஜூதா இல்லையே. இது மூன்றாவது வகை. நான்காவது வகை எல்லாத்துலயுமே அந்த தாழ்லுக்கு இருக்கும். முஸ்தஹீலாத்த இருந்தாலும் இருக்கும், மும்கினாத் இருந்தாலும் அந்த தாழ்லுக்கு இருக்கும். இப்போ இது சிஃபத்துல வந்து இல்மு கலாமுலாம் இருக்கு இல்லையா, இது சிஃபத்து தான். இல்மு சிஃபத்து, கலாமு சிஃபத்து தானே. சமஅ பஸரு கலாம் சிஃபத்து. இது முஸ்தஹீலாத்திலையும் என்ன செய்யும், இல்மு உண்டு. என்னம்மா ஒரு முஸ்தஹீலா ஒன்று இருந்தா அது எப்படி இருக்குன்ற நாலேஜ் அல்லாஹ்க்கு இருக்குமா இருக்காதா உங்களுக்கு? அது நடக்காதது தான். என்னம்மா முஸ்தஹீலாத்தினாலே முஹாலானது தான். ஆனால் அந்த முஹால் எப்படி இருக்கும் என்று, அல்லது முஹால் நடந்தா என்ன நடக்கும் என்ற இல்மு அல்லாஹ்வுக்கு இருக்குமா இருக்காதா உங்களுக்கு? ஸோ அது முஹால் முஸ்தஹீலாத்திலையும் என்ன செய்கிறது, அது தால்லுக்கு இருக்குகிறது. மும்கினாத்திலையும் அந்த தால்லுக்கு இருக்குகிறது. அதே மாதிரி வந்து என்ன செய்யுது, அப்போ இந்த நாலாவது வந்து என்ன செய்கிறது, ஃபயதால்லுக்கு பில் முஸ்தஹீலாத்தி வல் மும்கினாத். இது சிஃபத்து இல்மு என்ற சிஃபத்தும் கலாம் என்ற சிஃபத்துமா இருக்குகிறது. சங்கக்குரிய அருமைப்பட்ட வகுப்பு ஆலிம்களை இப்போ சபா சிஃபாத் தொடர்ந்து நம்ம என்ன செய்கிறோம், அது சம்பந்தமான ஷார்ட்டான விளக்கத்தை பார்த்தோம். இப்போ கொஞ்சம் பிரித்து பார்க்கலாம். குதிரத் என்கின்ற அந்த சிஃபத் ஆகிறது, குதிரத்து என்ற அந்த சிஃபத் ஆகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்தி வமா ஃபீஹின்ன வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். மன்சூர் வஹுவ அலா, மன்சூர் இன்னைக்கு பகல்ல எங்க வேலை இருந்துச்சோ, ஆதில் எங்க கூட்டு போனீங்களோ? சும்மா தானே இருந்தாருன்னு. அது பகல் ஏதாவது வேலை இருந்து டயர்டாக இருந்தால் நைட்டில் என்ன செய்யும், தூக்கம் வரும். எனக்கெல்லாம் தூக்கம் வர மாட்டேருக்கு நைட்டு. பகலில் தான் தூங்கிடுறேனே, அதெல்லாம் தூக்கம் வர மாட்டேருக்கு. பகலில் யாரு முடிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு நைட்டு தூக்கம் வருது. ஆதில் உஸ்தாதுக்கு வரலாம், அவங்க 2-3 வேலைகள் பார்க்குறாங்க, போகிறாங்க வர்றாங்க, வீட்டு வேலை, மரசா வேலை, பர்ச்சேஸு. ஃபைசல் அப்சாவுக்கு வரலாம், அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, இஃப்தார் சம்பந்தமாக சஹர் சம்பந்தமாக என்ன செய்கிறாங்க, யோசிக்கிறாங்க. வேற யாருக்கெல்லாம் வரலாம், ஜெயபாசி சாது ஒரு சலாம் தொலை வைக்கிறதுனால பாடம் பார்க்குறாங்க, அதனால வர்றாங்க. ஜெயபாசி இழுத்து விட்டீங்களே, யாரு? அப்போ தூக்கம் வர்றதா இருந்தால் 2 பேருக்கு தான் வரலாம். என்ன சொல்றீங்க? ஒன்று ஃபைசல் அப்சா, இன்னொன்று ஆதில். இவங்க 2 பேரை தவிர வேற யாருக்கு என்ன செய்யக்கூடாது, தூக்கமே வரக்கூடாது. மன்சூர் ஆதில் சார் திட்டாப்புல, யாரு அத்தரசு திட்டாப்புல, மன்சூர் சார் தூங்கி மொத்த பேரையும் இழுத்து விட்டாப்புல. மன்சூர் நீ ஒரு ஆள் லேச கண் அசந்தாரு, எவ்வளவு சிக்கல் வச்சிங்களா? ஹாதியனுக்கு தூக்கம் வரலாம், பாவம் ஜேசிபியோட கலந்து மாரடிக்கிறாரு.
அது எப்படி போனா போய்கிட்டே இருக்குமா? ஹசன் உஸ்தாது கொஞ்சம் வேலை செய்யறாருமா. அதுதான் தொழுகையில ருஸ்தா கொடுக்க தானே செய்யறோம். என்ன இல்லையா? அதுக்கு இதுல என்ன இருக்கு? என்ன அர்த்தமா? அல்ல அல்ல, லைவ்ல போய்கிட்டு இருக்கு. அப்ப குதிரத்து என்ற அந்த சிஃபத் ஆகிறது. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான் லில்லாஹி முல்கு சமாவாத்தி வல்லர். அடுத்த லிஸ்ட் மாணவர்களை யாருக்கு தூக்கம் வரலான்னு அடுத்த ஒரு டாபிக் எடுக்க வேண்டியதுதான். லில்லாஹி முல்கு சமாவாத்தி வல்லர் வமா ஃபீஹின் வஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த குதிரத் என்ற சிஃபத். அப்போ குதிரத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, லொகத்துல அல் குவத்து வல் இஸ்திதாஅத்து, இதுதான் குதிரத்துக்கு உண்டான அர்த்தம் லொகத்துல. இஸ்திலாஹில என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஹிய சிஃபத்துன் அஸலியத்துன் முலாசிமத்துன் லிதாத்தில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய தாத்தோடு பின்னி பிணைந்து ஒட்டி இருக்கக்கூடிய அஸலியத்தான சிஃபத்தாக என்ன செய்கிறது, இந்த குதிரத் என்பது இருக்குகிறது. இப்போ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த குதிரத் என்கின்ற அந்த சிஃபத்தை கொண்டு மொத்த வஸ்துகளையும் அல்லாஹ் என்ன செய்கின்றான், உருவாக்கவும் செய்கின்றான், என்ன செய்கின்றான், இல்லாமலும் என்ன செய்கின்றான், ஆக்குகின்றான். அல்லாஹ் நாடுனா அதை உருவாக்குறான், அல்லாஹ் நாடுனா என்ன செய்கின்றான், அதை இல்லாமல் ஆக்குறான். ஹயாத்தையும் கொடுக்குறான், மௌத்தையும் என்ன செய்கின்றான், அல்லாஹ் கொடுக்குகின்றான். இப்படி ஒரு விளக்கம் நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த தாரீஃப், இது டாப்பான விளக்கம்னு முதல்ல நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம நினைச்சிடக்கூடாது. என்னம்மா முழு விளக்கம், இது ஒரு தாரீஃப் டெஃபினேஷன் கொடுக்கறோன்னு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம அது விளங்கிடக்கூடாது. ஏன்னா அவனுடைய குன்கு தாத்து, அவனுடைய குன்கு சிஃபாத்தை அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். குதிரத், அவனுடைய குதிரத் இருக்கலமா, அவனுடைய குன்கு தாத்து தன்னை பற்றி அது அல்லாஹ்வால் மட்டும்தான் அறிய முடியும். அவனுடைய குன்கு சிஃபாத்தை யார் அறிய முடியும், அல்லாஹ் மட்டும்தான் அறிய முடியும். இப்ப நம்ம அது விளக்கம் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இது ஒரு லேசான விளக்கம். உலமாக்கள் இப்படி சொல்லி தந்ததுனால, இறை நேசர்கள் சொல்லி தந்ததுனால, ஆரிஃபீன்கள் சொல்லி தந்ததுனால நம்ம சொல்றோமே தவிர, இப்படி ஒரு விளக்கம் சொல்றதுனால குதிரத்துக்கு உண்டான முழு தாரீஃபை சொல்லிட்டோம் அல்லது கேட்டுட்டோம் என்ற சிந்தனை நமக்கு என்ன செய்து விடக்கூடாது, நமக்கு விடவே கூடாது. சங்கக்குரிய அதனால தான் தாரீஃபு ரஸ்மி அப்படின்னு இதுக்கு என்ன செய்வாங்க, பேர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி குதிரத்துக்கு தாரீஃப் சொன்னா தாரீஃபு ரஸ்மி, ஒரு லேசான ஒரு அடையாள ஒரு தாரீஃபை நாங்க செய்யறோமே தவிர இதுவே முழுமையான விளக்கம் என்பதாக நீங்க விளங்காதீங்க. அவனுடைய தாத்த குன்கு தாத்த அல்லாஹ் மட்டுமே தான் அறிவான். அவனுடைய குன்கு சிஃபாத்தை அவன் மட்டுமே அறிவான், வேற யாராலையும் அறிய முடியாது. வஹுவ அலா ஜம்இஹிம் இதா யஷாஉ கதீர். அல்லாஹ் நாடுனா அப்படின்னா மொத்தமா ஜமா வைக்கிறது அவனால என்ன செய்ய முடியும், முடியும். இன்னும் வசனத்தை அல்லாஹ் இப்படி சொல்றான் பாருங்க, அவலம் யரவ் அன்னா அன்னல்லாஹ் அல்லதி ஹலக்க ஸமாவாதி வல் அர்த். அவங்க பார்க்க வேண்டாமா, அவன் தானே வான பூமிகளை படைச்சான், அவன் தான் வான பூமிகளை படைச்சான். வலம் யஅய பி ஹல்கிஹின் பி காதிரின் அலா யுஹியில் மௌத்தா. இறந்து போனவர்களை ஹயாத்தாக்குறது அவனுக்கு முடியாது, அவனை ஏழாமானவனா. வான பூமிகளே படைத்தவனுக்கு இறந்து போனவர்களை திரும்ப ஹயாத்தாக்குறது அவனுக்கு என்ன முடியாம போகுமா, அவனுக்கு என்ன முடியாதா அப்படின்னு அல்லாஹ்வே குர்ஆன்ல கேட்கின்றான். இன்னொரு வசனத்தை சொல்லலாம் பாருங்க, வமா கான அல்லாஹு லியுஜிஸ மின் ஷைஇன் ஃபிஸ் ஸமாவாதி வலா ஃபில் அர்த் இன்னஹு கான அலீமன் கதீரா. வான பூமிகள்ல எந்த ஒன்றும் அவனை இயலாமல் ஆக்கிவிட முடியாது. நிச்சயமா அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அலீமன் கதீராவாக அல்லாஹ் என்ன செய்கின்றான், இருக்குகின்றான். ஃபைசல் ஹப்ஸா சைஃப் தான் கண்டு, ஃபைசல் ஹப்ஸா சும்மாவே தூங்குவாரு அப்படின்னு சைஃப் ஹப்ஸா. இவ கேட்கவா வேணும், சரியான சாக்கு என்ன செஞ்சு போச்சு ஹப்ஸாக்கு கிடைச்சிட்டு, அப்படித்தானே நினைச்சீங்க சைஃபு? ஹாப்ஸாவும் பாசித்தும் ஒரு அதிசயமான ஆளுக்கு. எப்படின்னா காலையில அதிகாலையில யதார்த்தமாகவே முடிச்சிருவாங்க. நார்மலாவே நைட்டு 2 மணி 3 மணிக்கு படுத்தாலும் அதிகாலையில ஃபைசல் ஹப்ஸாவும் பாசித்தும் என்ன செஞ்சிருவாங்க, முடிச்சிருவாங்க. முடிச்சு சாதாரணமாக உட்காந்து செய்வாங்க. கொடைக்கானல்ல படுத்ததே நாங்கள் 2 மணிக்கு தான் படுத்தோம்.
நான் ஒரு ரூம்ல படுத்தேன், பாசித்தும் ஃபைசல் ஆஃப்ஸா இன்னொரு ரூம்ல படுத்தாங்க. குளிர்னா பயங்கரமான குளிர். ரியால் உஸ்தாத் அவங்க கேம்பஸுக்கு போயிட்டாங்க. ஃபஜ்ர்ல பார்க்குற 2 பேர் உட்காந்து தொழுதுட்டு சாதாரணமாக பேசிட்டு இருக்காங்க. சீக்கிரமா ஏஞ்சி பேசின மட்டும் இல்லை, அப்படியே போய் வெளியே போய் ரொம்ப தூரம் நடந்து போய் டீயும் குடிச்சிட்டு வந்துட்டாங்க. அந்த ஃபஜரோட எந்திரிச்சு அல்லது அதிகாலையில எந்திரிச்சு அதுக்கப்புறம் அவங்க தூங்கவே மாட்டாங்க. ஏன் மற்ற நேரங்களை ஃபுல்லா தூங்குறதுனால அப்படி சொல்ல வரல இல்லையா, நீங்க அப்படி நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காக சொல்ல வரவங்களுக்கு. நான் பல நிகழ்வுகள்ல பல நேரங்கள்ல பார்த்துருக்கேன். பாசி உஸ்தாதையும் ஃபைசல் ஆஃப்ஸையும் அதிசயமா இருக்கும். நம்மளாச்சும் ஃபஜ்ர் பிறகு கொஞ்ச நேரம் சாய் மட்டமான்னு கூட லேச தோணும் இல்லையா, வாய்ப்பு சூழ்நிலை இருந்தா கொஞ்சம் லேச சாய்வுன்னு நினைப்போம் இல்லையா. நார்மலாவே அவங்களுக்கு தூக்கம் வராது ஃபஜ்ருக்கு பிறகு. அது குளிரா இருந்தா சரி, இல்ல நைட்டு சீக்கிரமா தூங்கிட்டாங்க அதனால காலையில ஃப்ரெஷ் அப்னு இல்லை. நான் பல நேரங்களில் 2 மணி 3 மணி 4 மணிக்கெல்லாம் அவங்க தூங்குறத பார்த்துருக்கேன். ஆனா 2 பேருமே காலையில என்ன செய்வாங்கன்னா பல சஃபர்கள்ல காலையில எழுந்திருவாங்க. இது ஒரு அது அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்ட் தான். என்னம்மா சொல்றீங்க? சங்கக்குரிய அருமை பட்ட வகுப்பு ஆலிம்களை, இப்ப அஜிஸ் என்பதாக ஒமாக்கான அல்லாஹும் சொல்றானே, அஜிஸ் என்பதே அல்லாஹ் விஷயத்துல முஹால் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய குத்ரத் என்பதாகிறது முஸ்தஹீலாத்தில் என்ன செய்யாது, சம்பந்தப்படாது, வாஜிபாத்திலே சம்பந்தப்படாது. ஏற்கனவே நம்ம பார்த்தோமா இல்லையா? இப்ப அல்லாஹ்வுக்கு குழந்தை, இது முஸ்தஹீலாத்து. என்னம்மா இதுல அல்லாஹ்வுக்கு குத்ரத்து சம்பந்தப்படுமா? என்னம்மா அல்லாஹ்வுக்கு மனைவி சொல்றாங்களா இல்லையா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் இறைவனுடைய மனைவி அப்படின்னு சொன்னாங்கன்றதெல்லாம் பாக்குறோமே, யூதர்கள் கிறிஸ்துவர்கள்லாம். இது முஸ்தஹீலாத்து. அல்லாஹ்வுக்கு மனைவி என்பது முஹாலான விஷயங்கள். இதுல குத்ரத்து சம்பந்தப்படுமா? அதுதான் முஹாலாச்சு. அல்லது அல்லாஹ் அரிசில இருக்குகின்றான், என்னம்மா, அல்லது ஏதாவது ஒரு இடத்தில் இருக்குகின்றான். அப்போ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய குத்ரத் என்பதாகிறது லா ததஅல்லகு பில் முஸ்தஹீலாத். முஸ்தஹீலாத்தான விஷயங்கள் என்ன செய்கிறது, விஷயங்களிலே அது என்ன செய்யாது, அவனுடைய குத்ரத் என்பது சம்பந்தப்படுத்தாது. அப்ப நம்ம என்ன செஞ்சோம், ரெண்டாவது நம்ம என்ன செஞ்சோம், நம்ம பார்த்தோம் என்ன செய்கிறது, அந்த குத்ரத் தஅசீர் செய்வதாகிறது. குத்ரத் தஅசீர் தஅசீர் செய்து வச்சீங்களா, அது சபபு தான். குத்ரத் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது இல்லம்மா, ஒரு ஆற்றலை கொடுக்குது, ஒரு வல்லமையை கொடுக்குது, ஒரு பலத்தை கொடுக்குது, ஒரு சோர்வை கொடுக்குது. என்ன சொல்றீங்க? அல்லது இப்படி நிறைய அந்த தஅசீர், அந்த குத்ரத் என்னென்ன எஃபெக்ட் எல்லாம் பண்ணும், ஒரு 4-5 உதாரணங்களை சொல்லுங்களேன். அந்த வல்லமை ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள். ஒல்லியா இருக்கிறவங்க குண்டா கூட ஆயிரலாம், ஷார்ட்டா இருக்கிறவங்க நல்ல லென்த்தா கூட என்ன செய்யலாம், என்னமா சொல்றீங்க, அப்படி ஆகலாம். அல்லது ஹைட்டா இருக்கிறவங்க என்ன செய்யலாம், ஷார்ட்டா கூட ஆகலாம். அல்லது ஒல்லியா இருக்கிறவங்க பருமனா கூட என்ன செய்யலாம், ஆகலாம். அல்லது படிப்பு குறைவா உள்ளவங்க நல்ல பயங்கரமான படிப்பாளியா கூட ஆகலாம். எதுக்குமே இவர் அன்ஃபிட்னு சொன்னவங்க பெரிய அமைப்புக்கு கூட என்ன செய்யலாம், மாறலாம். இதெல்லாம் தஅசீர் தானே, என்னம்மா. ஆனா அது இந்த குத்ரத்தே செய்துன்னு நம்ம விளங்கிடக்கூடாது. மூசிர் யாரு, முஅஸ்ஸிர் யாரு, ஹகீகத்துல அல்லாஹ் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவன்தான் படைக்குகின்றான், அவன்தான் என்ன செய்கின்றான், ஃபனாவாக்குகின்றான். அவன் யாரு, ஹுவல்லாஹு அஸ்ஸ வஜல் வஹ்தா. அதே மாதிரி குத்ரத்தை நம்ம பார்த்த மாதிரியே இராதாவை நம்ம பார்க்கணும். இராதா என்ற சிஃபத் ஆகிறது. அந்த சபா சிஃபாத்துல இராதாவும் இருக்குகிறது. இராதான் என்ன, மஷியத்து, அவனுடைய நாட்டம். இப்ப இராதாவுக்கு ஒரு தாரீஃப் என்ன, தாரீஃப்ன்றது நம்ம விளங்கிக்கிறதுக்காக சொல்லப்படக்கூடிய வார்த்தைமா, அது இராதாவுக்கே உண்டான தாரீஃபா நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம அதை புரிந்து கொள்ளக்கூடாது. அப்போ இந்த சிஃபத் ஆகிறது கதீமத்துன், அது ஒரு பூர்வீகமான சிஃபத்து. அல்லாஹ் பூர்வீகமானவன். எனவே இராதா என்ற சிஃபத்தும் முலாசிபத்தில் தாத்து தானே, பூர்வீகமான சிஃபத்தாக என்ன செய்கிறது, இருக்கிறது. அப்போ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கின்றான்,
யுஹஸ்ஸிசுல்லா பிஹா அல் மும்கின். எதெல்லாம் மும்கினாத்தோ அதுல அல்லாஹ் என்ன செய்கின்றான், அதை குறிப்பாக்குகின்றான். அல்லாஹ்வுடைய இல்முக்கு தோதுவாக எதெல்லாம் இருக்குதோ அதுல என்ன செய்கிறது, அந்த இராதா போய் என்ன செய்கிறது, செயல்படுத்துகிறது. நம்ம சொல்றோம் உஜூது அல்லது அதமு, உஜூது அல்லது அதமு, இது ரெண்டுமே எதிர்மறையான ரெண்டு செய்கள், அப்படித்தானே? ஒண்ணு உஜூதா இருக்கணும் அல்லது முத்தகாபில் என்னமா அதமாக இருக்க வேண்டும். ஒண்ணு மௌஜூதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கின்றான், அதை மௌஜூதாக வைத்திருக்கின்றான். அல்லது மஅதூமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு ரெண்டுல ஒன்றை என்ன செய்கின்றான், ஒரே ரெண்டுமே இருக்குமா, மௌஜூது மஅதூம் ரெண்டுமே இருக்குமா? ஃபஸல் உஸ்தாத் மௌஜூதாவும் இருக்கிறாரு மஅதூமாவும் இருக்கிறாரு, அட்டன் டைத்துல சொல்ல முடியுமா? ஹயாத்தோடு இருந்தா மௌஜூதா இருக்கிறாங்க, அவங்க ஹயாத்து இல்லைன்னு சொன்னா மஅதூம் ஆயிட்டாங்க. ரெண்டுல ஒண்ணு தானே நடத்தும். என்ன ஆசை? அப்ப அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மஷியத் பி இராதத்தில், அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு என்ன செய்கிறது, ஒன்று மௌஜூதாக இருக்கிறது அல்லது மஅதூமாக என்ன செய்கிறது இருக்கிறது. ஒண்ணுமே ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன செய்யுது. இப்போ ஒண்ணு அல்லாஹ் என்ன செய்கிறான், இரவை என்ன செய்கின்றான், உருவாக்குகின்றான். அல்லது பகலில என்ன செய்கின்றான், மூஜிதா என்ன செய்கிறான், இருக்க வைக்கின்றான். நீ இரவுலையும் பகல்லையும் அட்டன் டைத்துல நம்ம இருக்க முடியுமா? ஒண்ணு இரவுல இருப்போம் அல்லது நம்ம பகல்ல இருப்போம், அல்லாஹ் நாடுற பிரகாரம். ஒண்ணு கருப்பா இருப்போம் அல்லது வெள்ளையா நம்ம இருப்போம். என்ன ஜிப்ராஹிம், நம்ம எல்லாம் ஒண்ணுதான் இல்லையா? என்னம்மா, கருப்பும் வெள்ளையுமா கலந்து இருப்பாங்களா? அது பழைய காலத்து பொருளுக்கு தான் அப்படி சொல்லுவாங்க, பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்வாங்க. என்ன சொல்றீங்க? ஒண்ணு கருப்பா இருக்கும் அல்லது என்ன செய்யும், வெண்மையாக என்ன செய்யும் இருக்கும். ஒண்ணு மஷ்ரிக்ல இருப்பாரு அல்லது மகரிப்ல இருப்பார். ஒண்ணு மக்கால இருப்பாரு அல்லது மதீனால என்ன செய்வாரு இருப்பார். என்னம்மா, ஒண்ணு மக்கால இருப்பாரு அல்லது பைத்துல் முகத்தஸ்ல என்ன செய்வார் இருப்பார். அல்லது தவீலா இருப்பாரு அல்லது கசீராக என்ன செய்வாரு இருப்பாரு. இப்ப அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நாட்டம் என்ன செய்கிறது, அங்க குறிப்பாக்குதா இல்லையா? ஒண்ணு தவீலா அல்லது கசீரா, ஒண்ணு லைலா அல்லது நஹாரா, அல்லது ஒண்ணு அஸ்வதா அல்லது அபியல்லா. அந்த இராதா என்ன செய்யுது, நம்ம இராதாக்கு உண்டான தாரிஃப் நம்ம பார்த்தோமா இல்லையா? இராதானா என்னன்னு பார்த்தோமோ. அப்ப சங்கக்குரிய அருமைப்பட்ட வகுப்பு ஆலிம்களை, இப்ப இதர இராதா என்பதாகிறது சிபத்தாகிறது குதிரத்தை போலதான், குதிரத் என்ற சிபத்தை போலதான். என்ன செய்யும், இது முஸ்தஹீலாத்துல என்ன செய்யாது, சம்பந்தப்படாது. முஹாலான ஒரு விஷயத்துல அபூபக்கர் உங்களுக்கு இராதா சம்பந்தப்படுமா, அவன் நாட்டை செயல்படுத்தப்படுமா? அதான் முஹாலாச்ச. குதிரத் எப்படி முஹால்ல முஸ்தஹீலாத்துல என்ன செய்யாது, வராது, அதே மாதிரி இராதாவும் என்ன செய்யாது, வராது. இல்மு வரும், நம்ம அது சொன்ன ஏற்கனவே. என்னம்மா, ஆனா என்ன செய்யும், மும்கினில என்ன செய்கிறது, இந்த இராதாவும் வருகிறது, குதிரத்தும் என்ன செய்கிறது, வருகிறது. அப்போ மும்கின்ல நஃபஉ ஷர்ரு அல்லது ஹைரு அல்லது என்ன செய்கிறது, ஷர்ரு என்ன செய்கிறது, அது அல்லாஹ்வுடைய நாட்ட பிரகாரம் ஏற்படும். ஒரு ஹைரா இருப்பாரு அல்லது ஷர்ரா இருப்பாரு, அல்லது நாஃபியா இருப்பாரு அல்லது லார்ரா என்ன செய்வாரு, இருக்கக்கூடியவரா இருப்பார். அல்லாஹ்வுடைய மஷீத் இல்லாம எந்த ஒண்ணு நடக்குமா? அவனுடைய நாட்டம் இல்லாம எந்த ஒண்ணு நடக்குமா? எந்த ஒண்ணுமே என்ன செய்யாது, அவனுடைய நாட்டம் இன்றி எதுவுமே நடக்காது. அல்லாஹ் யாராவது நிர்பந்தப்படுத்த முடியுமா, எனக்கு இவனுக்கு நீ நன்மைதான் செஞ்சாகணும்? ஒரு உஸ்தாத்கிட்ட நீங்க சொல்வீங்க, சார் என்ன செய்வீங்களோ தெரியாது உஸ்தாத், அவருக்கு நீங்க மார்க் போட்டு தான் உஸ்தாத் ஆகணும். என்ன செய்வீங்களோ தெரியாது உஸ்தாத், அவரை நீங்க சேர்த்து தான் ஆகணும் சார். என்ன செய்வீங்களோ தெரியாது உஸ்தாத் சொல்லுவோமா இல்லை? ஒரு உஸ்தாதை போய் நம்ம நிர்ணயிக்கலாம், அல்லாஹ் போய் நம்ம முக்ரிஹ் பண்ண முடியுமா? உங்களுக்கு முடியாது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நாட்டம், உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க,
அவங்க ஈமான்ல வரணும்னு சொல்லி அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தது. அபூஜஹல் குஃப்ர்ல இருக்கணும் என்பது அல்லாஹ்வுடைய நாட்டமாக இருந்தது. அப்போ அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஃபமா ஷா கான, அல்லாஹ் எதை நாடுறானோ அது நடக்குகிறது. வமாலம் யஷா லா யகூன், அது நடக்காது. இப்போ நம்ம விஷயத்துல அல்லாஹ்ட்ட இப்படி தான் நம்ம கேட்கணும். அல்லாஹும்ம இன்னி, அல்லாஹ்ட்ட கேட்குறோமா இல்லையா? என் விஷயத்துல நலவே அல்லாஹ் நான் என்ன செய்கின்றேன், உன்னிடத்துல நான் எதிர்பார்க்கிறேன். அதாவது அஸ்அலுக சாலக்கன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி போயிடுறோம். நாயன் ஸல்லல்லாஹு அலைஹி எதை கேட்டாங்களோ அல்லாஹ் அதை நானும் உன்கிட்ட கேட்குறேன். அல்லாஹ் எதை விட்டெல்லாம் பாதுகாப்பு தேடினாங்களோ அதை விட்டு நான் இடத்திலே பாதுகாப்பு நான் என்ன செய்கின்றேன், தேடுகின்றேன். இப்போ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குஃபரை விட்டும் தடுக்குகின்றான், மஆசிகளை விட்டும் அல்லாஹ் தடுக்கிறான். அதுல அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்பது கிடையாது. அவன் நமக்கு விட்ட கட்டளை என்ன? தாஅத்து. அதே மாதிரி அவனை நேசிக்கக்கூடியது, நாம் என்ன செய்யறது, அதுல பொருத்த முடிவார். இப்படி இருப்பதே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கின்றான், விரும்புகின்றான், பொருந்திக் கொள்கின்றான். சங்கைக்குரிய அருமைப்பட்ட ஆலிம்களை, நேரம் கடந்து விட்டது. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, இந்த தாலீமை நம்ம ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கணும். இது தனி ஒரு பாடம் கிடையாது. திரும்பவும் என்ன செஞ்சாங்க, சைஃப் உஸ்தாத் இன்னைக்கு அதை ரிப்பீட் பண்ணாங்க. இது ஒரு வாழ்வியல். நம்முடைய எல்லா அங்கங்களிலேயும் இது என்ன செய்கிறது, கலந்து இருக்குகிறது. சாப்பிடும் போதும் நமக்கு இந்த என்ன செய்யுது, இந்த தௌஹீதுல் இல்மு இருக்குது. பாத்ரூமுக்கு போகும்போது நமக்கு இந்த தௌஹீதுடைய இல்மு தேவை இருக்குது. மனைவியோட பேசும்போது, பிள்ளைங்களோட பேசும்போது, நிர்வாகம் பண்ணும் பொழுது, அல்லது தொழுகையில் இருக்கும் பொழுது, அல்லது எந்த நிலையிலும் இங்கேருந்து நடந்து போறோம் அதுலேயும் கூட வாழ்வியல் தான் என்னமா அல் இல்மு பில்லா என்பது. அது ஒரு இபாதத்தா தனியாக நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஒதுக்கி வச்சு பார்த்துடக்கூடாது. கிடைச்ச இந்த இல்மை நம்ம அசைப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அத்தகைய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.